அதாவது அந்நேர ஆயிடை. அந்நேர ஆயிடை என்றால் சீரான வேகத்துடன் இருக்கும்போது வாகன என்ஜின் மூலம் ஆற்றப்படும் வேலை. அப்ப வேலை சமன் விசை தர விசையின் திசையிலான இடப்பெயர்ச்சி. நான் கண்டோம். சரியா? அப்ப வாகன என்ஜின், இந்த தடுப்பு விசை, வாகன என்ஜின் மூலம் வழங்கப்பட்ட விசை எவ்வளவு? அதுக்கு நாங்க 500 சொன்னோம். சரியா? இப்ப வாகன என்ஜினால் விஷயமாக கேட்கப்பட்டதுனால வாகன என்ஜின் மூலம் வழங்கப்பட்ட விசையாக நாங்க எதை பாவிக்கணும்? 500. அது நேரம் அந்நேர ஆயிடையில் சென்ற தூரம் எவ்வளவு கண்டோம்? அந்நேர ஆயிடையில் சென்ற தூரத்தை பார்க்கணும். இப்ப விசை தெரியும், இந்த தூரம், இந்த சீரான வேகம் மட்டும் இருக்கு. இந்த காலப்பகுதியில் சென்ற தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி. சொல்லுங்க அப்போ 120 தொடக்கம் 300 நாள் எவ்வளவு அங்க இருக்கு? 180. 180. இங்க 180 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப இதுல பரப்பளவு எத்தனை? சீரான வேகம் 1800. இந்த தூரம். 1800. வெரி குட். 1800. அப்ப விசை எத்தனை சொன்னோம்? 500. அப்ப 500 நாங்க என்ன செய்யணும்? 800 1800 பெருக்கணும். பெருக்கணும். பெருக்கி சொல்லுங்க பாப்போம். 5,40,000 ஜூல். 5,40,000. நல்லா பாருங்க, 500 தர 1800. மெட்ஸ்பிளே ஆகுது. கொஞ்சம் கண்டுபிடிங்க. அப்ப விசை தர விசையின் திசையிலான இடப்பெயர்ச்சி. சரியா? விசை 500 தர நாங்க பரப்பளவு கண்டால் 180 தர 10 சமன். வெரி குட் நஃப்லான். என்ன வரும்? 9000. அப்படியா? 90. 9,00,000 ஜூல். 9,00,000. 9,000, 90,000, 9,000, 9,000 ஜூல். சரியா? 9,000. 1 10 100 1 10 100 1000 90 9,000 9,000 90,000 9,000. சரி, அல்லது இதை நாங்க 1000 பிரிச்சால் கிலோ யூல்ல கொடுக்கலாம். 9,000 3 சைபர் போகும். 1000 பிரிக்கும் போது 9,000 கிலோ யூல். இதுதான் விடை. ஆற்றப்படும் வேலையினை கணிக்க. வேலை சக்தி எல்லாத்துக்கும் ஒரே அலகு, அல்லது வேலைக்கு இன்னொரு அலகு என்ன சொல்லுங்க பாப்போம். வேலைக்கு இன்னொரு அலகு வேற இதுல கொடுக்கலாம். பஸ்கால். பஸ்கால் அமுக்கத்துக்குரிய அலகு. பஸ்கால் என்பது அமுக்கம். கிலோ யூல் நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர்ல கொடுக்கலாம். சரியான சர்வதேச அலகு யூல். வேலைக்கு சக்திக்கெல்லாம் யூல் தான் அலகு. சரியா விளைஞ்ச பிள்ளைகள்? சரி, நாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். 80°C வெப்பநிலை வரை 80°C வெப்பநிலை வரை சூடாக்கப்பட்ட செப்பு கோலம் ஒன்று 500 கிராம் நீருள்ள பாத்திரம் ஒன்றினுள் இடப்பட்டது. நீரின் வெப்பநிலை நேரத்துடன் மாறுபடும் விதம் கீழே அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. தொகுதி வெப்பச்சமநிலை அடைவதற்கான நேர ஆயிடை. அப்படின்னால் வெப்பச்சமநிலை என்று சொன்னால் 80°C உள்ள செப்பு கோலத்தின் வெப்பம் குறையும், வெப்பநிலை குறையும். 80ல இருந்து கீழ் நோக்கி வரும் தண்ணிக்குள்ள போடும்போது. இப்ப தண்ணிக்குள்ள போடும்போது நீர் உள்ள பாத்திரம், அப்ப நீரின் வெப்பநிலை என்ன செய்யும்? நேரத்துடன் படிப்படியாக கூடும். சரியா? அப்ப செப்பு கோலத்தின் வெப்பநிலை படிப்படியாக குறையும், நீரின் வெப்பநிலை படிப்படியாக கூடும். ஒரு கட்டத்துல இரண்டின வெப்பநிலை மாறாமல் இருக்கும். அப்படி மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தை பாருங்க. இருக்கு 34 34ன்னு இருக்கு, 4வதும் 5வது செகண்ட். ஆனால் இதுல கேட்டிருக்கு தொகுதி வெப்பச்சின் சமநிலை அடைவதற்கான நேர ஆயுடு எவ்வளவு காலப்பகுதியில இந்த சமநிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன வரும்? 5 செகண்ட்.
ஆம் 4 செகண்ட் ஆகும்போது அந்த சமநிலை பெருமானத்துக்கு வந்துட்டு தானே பாருங்க 34க்கு வந்துட்டு. அப்ப நாங்க நேர ஆயிட என்று கேட்பதனால அது எவ்வளவு காலப்பகுதியில் வந்தது என்றால் 0 தொடக்கம் 4 செகண்ட், 0 தொடக்கம் 4 நிமிடம். சரியா? 0 தொடக்கம் 4 நிமிட ஆயிடைகள்ல அது வந்துட்டு. ஆகவே நாங்க 0 தொடக்கம் எவ்வளவு செகண்டில் வந்துட்டு கேட்டால் 4வது செகண்ட்ல வந்துட்டு. எவ்வளவு ஆயிடை என்றால் 0 தொடக்கம் 4 செகண்ட் நேர ஆயிடையில வந்துட்டு. அதுதான் விட. 5வது நிமிடத்திற்கு பின் வெப்பநிலை குறைவடைய துவங்குகிறது. இதற்கான காரணம் என்ன? 5வது நிமிடத்துக்கு திரும்ப குறையுது பாருங்க. 30, 31, 32, 33, 34 வந்து வெப்பச்சமநிலை அடைஞ்ச பிறகு இப்ப திரும்ப வெப்பநிலை குறைந்து கொண்டு போகுது. சரியா? அதாவது நீங்க இப்ப டீ ஒன்று ஊத்தினு வச்சுக்கொள்ளுங்களேன். டீ ஒன்று ஊத்தினா என்ன நடக்கும்? அது ஆரம்பத்துல வெப்பநிலை இருக்கும். நீங்க அப்படியே சும்மா குடிக்காம தாமதமாக குடிச்சால், லேட் ஆகி குடிச்சால் அது என்ன செய்யும்? படிப்படியாக அதுல சூடு குறைந்து கொண்டு போகும். அந்த வெப்பம் எல்லாம் எங்க போகுது? இப்ப இழக்கப்படுது. எங்க இழக்கப்படுது என்றால் வழி. வழி, அதாவது சூழலுக்கு இழக்கப்படுது. அப்ப இங்கேயும் அப்படித்தான். வெப்பநிலை குறையுது என்றால் சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படல். சரியா? சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படல். செப்புக்கோளத்தில் இருந்து நீருக்கு வெப்ப இடமாற்றம் நடைபெற காரணம் என்ன? செப்புக்கோளத்திலிருந்து நீருக்கு வெப்ப இடமாற்றம் நடைபெற காரணம் என்ன? வெப்ப இழப்பு எப்போதுமே நீர் போற மாதிரி தான். சரியா? நீர் போற மாதிரி. நீர் எங்க? உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்ந்த இடத்திற்கு செல்லும். அதே போல வெப்பநிலையும் எப்போதும் வெப்பநிலை கூடிய பொருள்ல இருந்து குறைந்த பொருளுக்கு போகும். இப்ப பாருங்க, இரும்புக்கோலை நீங்க பிடிச்சால் இரும்புக்கோளோட வெப்பநிலை சூடான இரும்புக்கோல் அந்த இரும்பு பார சூடா இருக்கும். அப்ப சூடா இருக்குதுன்னா அதுல வெப்பநிலை அதிகம், எங்களோட கைட வெப்பநிலை குறைவு. அப்ப இரும்பு பாரில் உள்ள சூடு எல்லாம் எங்களோட கைக்கு வரும். அப்ப வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு நகரும். இப்ப சுடு நீருக்குள்ள நீங்க கையை வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுடும். ஏன் காரணம்? சுடுநீரின் வெப்பநிலை உங்களோட கையில வெப்பநிலையை விட கூட. அப்ப வெப்பநிலையும் நீரை போலத்தான். நீர் உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்துக்கு போவது போல வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்திற்கு வெப்பநிலை பாயும். அவை செப்பு கோளத்தின் வெப்பநிலை 80 பாகை செல்சியஸ் ஆயிருக்கு. நீரின் வெப்பநிலை அறை வெப்பநிலையில் இருக்கு. அப்ப வெப்ப இடமாற்றம் நடைபெற காரணம் என்ன என்று கேட்டால், காரணம் என்ன? செப்புக்கோளத்தின் வெப்பநிலை நீர் உயர்வாக காணப்படுதல். சரியா? செப்புக்கோளத்தின் வெப்பநிலை நீரின் வெப்பநிலையை விட உயர்வானது என்பதுதான் அங்க விடையா வரும். சரி, செப்புக்கோளத்தில் இருந்து வெளியேறும் வெப்பம் நீரினுள் எம்முறையில் கடத்தப்படும். செப்புக்கோளத்திலிருந்து வெளியேறும் வெப்பம் நீரினுள் எம்முறையில் கடத்தப்படும். அப்ப வெப்பம் இடமாறும் 3 முறைகள் இருக்கு. 3 முறைகளையும் சொல்லுங்க பாப்போம். வெப்பம் இடமாறும் 3 முறைகள் சொல்லுங்க நஃப்லான். கடத்தல், கதிர்ப்பு, உடன்கவுகை. கடத்தல், கதிர்ப்பு, உடன்காவுகை அல்லது மேற்காவுகை. ஆகவே இந்த இடத்துல ஒரு திரவத்திலிருந்து ஒரு திரவத்துக்கு போவது, திண்மத்திலிருந்துன்னு சொன்னால் கடத்தல். அவை இங்க என்ன வரும்? மேற்காவுகை ஓட்டம். சரியா? மேற்காவுகை ஓட்டம் தான் இந்த கேள்விக்கு விடையாக வரும். சரி, இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை நாங்க பார்ட் டூல மிகவும் கஷ்டமான பகுதிகளை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சரி, நேரம் நெருங்கி கொண்டிருப்பதனால நாங்கள் இந்த கேள்வியை அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.